இந்த புதினா ரசத்தை இந்த சாப்பாட்டுக்கு மேலே இப்படி ஊற்றி குழச்சி அடித்தா சும்மா செம்ம டேஸ்ட்டுங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு ரசமா? ஆமாங்க, வெங்காயம் பூண்டு இல்லாமே ரசம் வைக்க முடியும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுருக்கிறேங்க, ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி வச்சுருக்கேன், ஒரு 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு வச்சுருக்கேங்க, ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி, ஒரு கருவேப்பிலை கொத்து, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வச்சுருக்கிறேங்க, அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த புளியில் தக்காளி, கருவேப்பிலை இந்த 2ஐயும் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கையில் இந்த தக்காளி நல்லா கரைச்சிக்கலாங்க. போதுங்க, இந்த மாதிரி 1-2 கரைச்சா போதும். தக்காளி அதுக்கு மேலே கரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளிப்பு நமக்கு வந்து உப்பு பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் இது எல்லாம் நம்ம வறுக்கணுங்க, வறுத்து அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்துக்கிட்டு வந்துடலாம். வறுக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் போட்டுக்கலாங்க, சும்மா ஒரே ஒரு ட்ராப், அவ்வளோதான். இப்போ இதில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா இந்த துவரம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. போதுங்க, வறுபட்டதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாங்க. அப்படியே நல்லெண்ணெய் இல்லைனாலும் கடலெண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் இருக்கனால நல்லெண்ணெயில் தாளித்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கடுகு போட்டுக்கலாங்க, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ ரசப்பொடி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் போடுறா தேவையில்லை, ஓரளவுக்கு இப்படி அரைச்சா போதும். இப்போ இதை நம்ம போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம புதினா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 4 இலை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு புதினாவை அப்படியே போட்டுடலாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாங்க. இது வந்து ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது, நம்ம நுர கட்டினோடனே நம்ம நிறுத்திக்கலாம். ரசம் வந்து நுர கட்டிருச்சு பாருங்க, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி இலை போட தேவையில்லைங்க. நம்ம திரும்ப ஒரு 4 புதினா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புதினாவையே மேலே போட்டு விட்டு அப்படியே நுர கட்டினோடனே கொதிக்காமல் அப்படியே நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம ரசம் வச்ச உடனே என்ன பண்ணால் மூடி வச்சிடணும். புதினா ரசம் சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவரு, தலைவலிக்குது, அல்லது வந்து வயிறு வந்து அஜீரணமாக இருக்குது, வயிறு பொறுமலாக இருக்குது, அந்தமாதிரி வயிற்று ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த புதினா ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பூண்டு வெங்காயம் போட தேவையில்லை. இல்லை உங்களுக்கு பூண்டு வெங்காயம் பிடிக்கும், நான் போட்டு தான் ஆகணும், எனக்கு போட்டால் தான் பிடிக்கும், பூண்டு வெங்காயம் இல்லாமல் நான் ரசம் வைக்க மாட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 வெங்காயம் 4 பூண்டு தட்டி நம்ம தாளிச்சோம் இல்லைங்களா, எண்ணெய் கடுகு போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் போட்டு வதக்கி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பூண்டு வெங்காயம் போடாமல் இந்த ரசம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு துவையல் வச்சுக்கிட்டா போதும், துவையலோ ஒரு சட்னியோ வச்சுக்கிட்டா போதும், சூப்பராக ரசம் டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்யறது. இந்த ரசத்தை வந்து நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.